வணக்கம். வாழ்க வளமுடன். காலையில் 5:45. ஆனால் பார்த்தோம்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. காலையிலே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பிரசாதம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் பிரசாதமும், ஒரு பக்கம் என் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, இதுக்கு இடையில் என்னோடய 7 வயசு மகன், சின்ன குழந்தவன், அவன் என்னை ஒரு நிமிஷம் தூக்க சொல்லுவான். அவன் முடியல அப்படின்னா ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆவான். அதனால் ஒரு 2 நிமிஷம் தூக்கி அவனை கீழே விட்டோம்னா அவனே போய் ரெடியாகி இன்னும் அவனோட வேலையை அவனே பண்ணிக்கிடுவான். அவன் சாப்பாடு அவனே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவான் கூட. அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமெல்லாம் கொடுக்க மாட்டான். அதுக்கப்பிறகு வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். சங்கடஹர சதுர்த்தி விரதம்னாலே எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வரும். நான் ஒரு 10th 11th படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போதுலேருந்து ஆரம்பித்தேன் இந்த ஃபாஸ்டிங் இருக்கலான்ட்டு. என்னோடய பெரியம்மா பசங்களும் நானும் சேர்ந்து இருப்போம். வெறும் ஃப்ரூட்ஸும் பாலும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்போம். ராத்திரி நிலா பார்த்தாயிட்டு மேலே தான் ஃபாஸ்டிங்கை முடிக்கணும் அப்படின்ட்டு, நிலா எப்போ வரும்ன்ட்டு டெரஸ் மேலே ஏறி பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் சித்தி சீரியல் வரும். எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா இவங்கெல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. சீரியலுக்கு இடையில் ஆட் வரப்போ நிலா வந்துருச்சா போய் பாருங்கன்ட்டு எங்களை அமுச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று நினைக்கையில் எல்லாம் ஸ்வீட் மெமோரிஸாக இருக்கும் எங்களுக்கு. இந்த மாதிரி நிறையா ஸ்வீட் மெமோரிஸு உங்களுக்கும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கிங் உமனாக வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, சாப்பாடு செஞ்சுட்டு, வெளியேவும் வேலையை பார்த்துக்கிட்டு, அந்த ஒரு உமன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்கன்றது நிறைய பேர் லைஃப்பில் இருக்குது. டெய்லி 15 hours சம்டைம்ஸ் 16 hours 17 hours மாதிரி கூட ஒரு 3-4 hours மட்டுமே தூங்குகிற லைஃபாக கூட ஒர்க்காக இருக்கும். நம்ம படுற கஷ்டத்துக்கு அது ஒரு பலன் கிடைச்சிட்டா, நம்ம படுற கஷ்டம் எவ்வளவா இருந்தாலும் அது ஒரு சின்ன தூசு மாதிரி, நம்மளுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. ஒரே வார்த்தை தான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்ட்டு. கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதை நான் உணர்கிறேன். கஷ்டம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. கஷ்டத்தை மீறின சந்தோஷமும் குழந்தைங்கனால நம்ம பார்க்குற சமூகத்தில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. அவங்கனாலையும் நம்மளுக்கு